தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் 150 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களை சந்தித்த தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனைக்குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் 150 சிறப்பு ரயில்கள் செப்டம்பர் 21 முதல் நவம்பர் 30 வரை இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வழக்கமான ரயில்கள் தவிர்த்து கூடுதலாக தெற்கு ரயில்வேக்கு 10 சிறப்பு ரயில்கள் இயக்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சபரிமலையில் துவாரபாலகர் சிலையின் தங்க தகடுகளை அனுமதியில்லாமல் பழுதுபார்க்க சென்ற விவகாரத்தில் சபரிமலை தேவசம் போர்டுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் உள்ள துவாரபாலகர் சிலையின் தங்க தகடுகள் பழுதுபார்க்க சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு உயர்நீதிமன்றத்தின் அனுமதி பெறப்படவில்லை என்று புகார் எழுந்தது. இதுகுறித்து சபரிமலை தேவசம் போர்டு அறிக்கை தாக்கல் செய்தது. இதை விசாரித்த நீதிமன்றம் தேவசம் போர்டுக்கு கண்டனம் தெரிவித்து 2018ஆம் ஆண்டு முதல் கோவிலின் தங்க முலாம் பூசுதல் தொடர்பான மகாசர் உட்பட அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்குமாறு திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு உத்தரவிட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.